ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய பர்த்டே கிஃப்ட்ஸ் அண்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே கிளம்பி என் பையனோட விளையாண்டுட்டு இருந்தேன். நான் அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ணார். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ தான் அப்லோட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்க்கலாமா? எனக்கு வாங்கி தரேன். லைட்டாக தொண்டையில் கிச்சு கிச்சுங்க, வேறு எதுவும் இல்லாதான் வாய்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ வர எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுத்ததில்ல. என்னோடய பர்த்டேக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஒரு சின்ன டைரி மில்க் கூட வாங்கி கொடுத்ததுல நானும் கேட்டதில்லை. ஸோ இவ்வளோ பெரிய டைரி மில்க் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தோன்னு என்னோடய சந்தோஷம் பார்த்தா நான் வானத்துக்கு பூமிக்கு தான் குதிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபுல் டைரி மில்க்கையும் நான் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஓகே, ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு, விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாளும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். என் பையனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அந்தளவுக்கு கஞ்சியா அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் வந்து நான் கேட்டால் எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு. கேட்காமலே வாங்கி தருவாருன்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. சில்வர் கலர் இருந்துச்சு. சரி, அது வந்து எங்கேயாவது போனால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இது வாங்கணும். மணி கட்ட வருதா? மணி கட்டிக்கிறேன். கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா மட்டும் லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாவே போதும். ஒரு வாரத்தை ஒரு விஷயம் சந்தோஷமாக பண்ணாவே போதும். அதுவே வந்து உங்களோட பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்படி தான் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருக்கார். லவ் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அப்போவே எனக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை. அவரை என்னை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும், நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸுங்க இது. ஸோ என்னோடய ஸ்பெஷல்னே சொல்லலாம், என்னோடய ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்லலாம். யார் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் என்னோட பையன் மட்டும் எனக்காக இருந்தாவே அதுவே போதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.